जय जगत्माता बगलामुखी ओम क्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय क्रीं ओम स्वाहा. நான் இப்பொழுது ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்திலே உள்ள பகலாமுகி தேவி க்ஷேத்திரத்திலே இருந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். போர்டிலே உங்களுக்கு தெரியும் செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த ஜாதகம் பார்க்க வரப்பட்ட நிறைய பேருக்கும் செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகங்கள், இந்த ஜாதகப்படி செவ்வாய் தோஷம் இருக்காது, ஆனால் அவங்க சொல்லுவாங்க ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுவாமி, அப்போ அந்த செவ்வாய்க்கு பரிகாரம் பண்ணணும், அதனால தான் கல்யாணம் நடக்கலையா அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் பார்த்தால் சில ஜாதகங்களில் செவ்வாய் இருக்கும், சில ஜாதகங்களில் செவ்வாய் தோஷம் இருக்காது. அதாவது இந்த 12 ராசிகளில் செவ்வாய்க்கு எங்கேயாவது இருந்து தானே ஆகணும். 9 கிரகங்களும் 12 ராசிகளும் சேர்ந்தது தான் வேதிக் அஸ்ட்ராலஜி, அதாவது இந்தியன் அஸ்ட்ராலஜி, உலக அங்கீகாரம் பெற்ற அஸ்ட்ராலஜி, அதுதான் ஜோதிஷ சாஸ்திரம். அதில் வந்துட்டு இந்த 12 ராசிகளில் செவ்வாய் எங்கேயாவது இருந்துதான் ஆக வேண்டும், அல்லாமல் அதங்க போகிறது. ஆனால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லும் பொழுது அது மாங்கல்யத்தில் பெரிய பாதிப்பு உண்டாகக்கூடிய ஒன்றுதான். ஏனென்றால் செவ்வாய் கிரகத்துக்கு வேத சாஸ்திரங்களிலே அதுக்குள்ள பேரு அங்காரகன் என்றுதான். செவ்வாயோட பேரு அங்காரகன். அங்காரகம் என்று சொன்னால் பெரிய ஒரு தீக்கணல். கனல் அப்படின்னா தெரியும் இல்லையா, என்ன சொல்லுவாங்க, கங்கு அப்படி சொல்லுவாங்களோ, தீ எறியப்பட்ட அந்த கனல். இன்னொன்றும் சொல்லியிருக்கு, அதாவது ஒரு பெரிய இரும்பு கோலம், இரும்பு குண்டு பால் பெரிய ஃபுட்பால் மாதிரி, அது அப்படி தீயில போட்டு பயங்கரமாக ரெட்டு கலர் ஆகிற வரைக்கும் சுட்டு பழுப்பிச்சு எடுத்தாச்சுன்னா என்ன ஆகும், பக்கத்துலேயே போக முடியாது, டச் பண்ண முடியுமா, முடியாது. அதெல்லாமே நமக்கு அபகடம் உண்டாக்கக்கூடியது தான். அதில் நெருங்கக்கூடாது, நெருங்கியாச்சுனால் ஆபத்து, டச்சு பண்ணியாச்சுனால் கை வெந்து போகும். இந்த மாதிரி உள்ள பயங்கரமாக இருக்கப்பட்ட தோஷங்களுக்கு காரணமாக இருக்கப்பட்ட கிரகம்தான் செவ்வாய். அப்போ இந்த அக்னிகாரகன் அப்படி சொல்லலாம். இந்த பூகம்பம் உண்டாகிறது, பூகம்பம்னு தெரியும் இல்லையா, பூமி குலுக்கம் அது உண்டாகிறது. அதே மாதிரி அக்னி பாதை, தீ பிடிச்சு எரியிறது, தீ விபத்தினால இறந்து போகிறது, இதுக்கெல்லாம் காரணம் இந்த செவ்வாய் தான். அதே மாதிரி பெரிய பெரிய சர்ஜரிகள், அபமிருத்யு, அபகடம், இதுக்கும் செவ்வாய் காரணமாக இருக்கிறது. அப்போ சுருக்கமாக செவ்வாயே பயங்கரமாக நம்ம பயப்பட வேண்டிய ஒரு கிரகம்தான். அது முக்கியமாக மாங்கல்யத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ள குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் சில இடங்களிலே இருந்தால் அது நல்லதல்ல என்று மட்டுமல்ல, பெரிய ஆபத்துகளும் உண்டாக்கும். அப்போ எங்கெங்கே செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷமாக எடுக்கலாம், அதுக்கு என்ன காரணம், அதுதான் சொல்ல போகிறேன். இது யாருடைய ஜாதகம் அல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்காக இந்த பிளானட்டரி பொசிஷன் உங்களுக்கு காட்டுறேன். இது தனுசு லக்னம், தனுசு லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறது, லக்னத்தில் செவ்வாய், லக்னத்தோட 2ஆம் இடத்தில் செவ்வாய், 3 4ஆம் இடத்தில் செவ்வாய், 5 6 7ஆம் இடத்திலே செவ்வாய், 8ஆம் இடத்திலே செவ்வாய், 9 10 11 12. அப்போ லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம்தான். ஏனென்றால் லக்னத்தில் இருக்கப்பட்ட செவ்வாய் 7ஆம் இடத்தில், இப்போ இங்கே மற்ற கிரகங்களை நீங்கள் பார்க்க வேண்டாம், இப்போ இந்த லக்னத்தில் இருக்கப்பட்ட செவ்வாயை மட்டும் நினச்சிக்கோங்க. இப்போ லக்னத்தில் இருக்கப்பட்ட செவ்வாய், செவ்வாய்க்கு 4ஆம் இடத்திலேயும் 7ஆம் இடத்திலேயும் 8ஆம் இடத்திலேயும் பார்வை இருக்கு. அப்போ செவ்வாய் இங்கே லக்னத்தில் இருக்கிறது இல்லையா, அது 1 2 3 4ஆம் இடத்தில் பார்வை இருக்கும். 4ஆம் இடம் என்று சொன்னால் சுகஸ்தானம்.
சுகஸ்தானம், மாதృஸ்தானம், வாகனம் இதெல்லாமே 4ஆம் இடம் தான். நமக்கு பொதுவே இது ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் சுகம் சந்தோஷம் என்று சொல்லலாம். அப்போது லக்னத்திலே இருக்கப்பட்ட செவ்வாய், லக்னத்திலே இருக்கிறதே நல்லதல்ல. லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் பயங்கர கோபமாக இருக்கும். எப்படி சொல்லலாம் என்றால், இந்த தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சுட்டு பழுத்து இருக்கும்போது, பயங்கர ஹீட்டாக இருக்கும்போது கொஞ்சம் ஜலம் ஊற்றினா என்ன ஆகும், இப்படி வரும் இல்லையா? அதே மாதிரி தான் சிப்ர கோபம் அப்படின்னா சீக்கிரமாக கோபம் உண்டாகும். அதே மாதிரி அலர்ஜி சம்பந்தமாக உள்ள வியாதிகள் உண்டாகும். சந்தேகமுள்ள மனசாக இருக்கும். இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது லக்னத்தில் செவ்வாய் இருந்தால். அது மட்டுமல்ல, லக்னத்தில் இருக்கப்பட்ட செவ்வாய் 4ஆம் இடத்தில் பார்வை இருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட்லே 4ஆம் இடத்தில் பார்வை இருக்குது. அப்போ சுகஸ்தானத்தில் பார்வை இருக்கிறது, அது நல்லதல்லே. சுகபோகங்களுக்கெல்லாம் விக்னம் உண்டாக்கும். காரணம் இல்லாமல் சண்டைகள் உண்டாகும். குடும்பத்திலே ஒரு நிம்மதி இல்லாத அவஸ்தை, ஹாப்பினஸ் இல்லாத அவஸ்தை உண்டாக்கும். இப்போ லக்னத்தில் இருந்தாலும் நல்லதல்லே. 4ஆம் இடத்தில், அப்போ லக்னத்தில் இருக்கப்பட்ட செவ்வாய் நல்லதல்லே. ப்ளஸ் அது 4ஆம் இடத்தில் பார்வை இருக்கும், அது நல்லதல்லே. ப்ளஸ்ஸு இது 7ஆம் இடம். செவ்வாய்க்கு 4லேயும் 7லேயும் 8லேயும் பார்வை இருக்குது. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் இடத்தில் பார்வை இருக்கும். சில கிரகங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்வை இருக்கும். அதில் செவ்வாய்க்கு தான் இருக்கப்பட்ட இடத்துல இருந்து 4ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் பார்வை இருக்கும். இப்போ இங்கே லக்னத்தில் செவ்வாய் இருந்துட்டு 4இல் பார்வை இருக்கிறது, அது நல்லதல்லே. லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அது 4ஆம் இடத்தில் பார்வை இருக்கும், அது நல்லதல்லே. ப்ளஸ்ஸு 7ஆம் இடம் மங்கல்ய ஸ்தானம். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், இல்லை செவ்வாயோட பார்வை இருந்தால், 7ஆம் இடத்தில் செவ்வாயோட பார்வையை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்கப்பட்ட அதே பலம்தான் அந்த கிரகத்தோட பார்வைக்கு உண்டாகிறது. அப்போ இங்கே 7ஆம் இடத்தில் செவ்வாயோட பார்வை இருக்கிறது. அப்போ என்ன ஆகும் என்றால், அந்த ஃபேமிலி லைஃப்பில் ப்ராப்ளம் உண்டாகும், நிம்மதி உண்டாகாது. 2 பேருக்குள்ள எப்பவும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும், பிரிவு உண்டாகும். ஃபேமிலி லைஃப்பில் பிரிவு உண்டாகும். அப்போ 7லே உள்ள செவ்வாய் பார்த்துருந்தா நல்லது. அப்போ லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அது 4ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும், அடுத்ததாக 8லேயும் பார்வை இருக்கு. 8ஆம் இடம் என்று சொல்லப்பட்டது தாம்பத்திய உறவு ஸ்தானம் ப்ளஸ்ஸு பதியோட ஆயுர் ஸ்தானம். அதாவது ஸ்திரீ ஜாதகத்தில் இருந்தால் தன்னுடைய ஹஸ்பண்டோட ஆயுர் ஸ்தானம். இதே புருஷனோட ஜாதகத்தில் இருந்தால் ஸ்திரீயோட ஆயுர் ஸ்தானம் தான் அஷ்டமம், 8ஆம் இடம். அந்த இடத்துல செவ்வாய் பார்வை இருந்தால் அது நல்லதல்லே. அப்போ சுருக்கமாக லக்னத்திலே உள்ள செவ்வாய் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு புரிஞ்சிருக்கு இல்லையா? லக்னத்தில் இருக்கப்பட்ட செவ்வாய் ப்ராப்ளம்ஸ் உண்டாக்கும். லக்னத்திலே இருந்தால், 4ஆம் இடத்துல இருந்தால், அதாவது லக்னத்தில் இருக்கப்பட்ட செவ்வாய் ஹெல்த் ப்ராப்ளம்ஸை தான் அதிகமாக உண்டாக்குறது, மென்டலி ப்ளஸ் ஃபிசிக்கலி. 4ஆம் இடத்துல இருக்கப்பட்ட செவ்வாய் ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் செய்யும், குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் செய்யும், நிம்மதி இல்லாத அவஸ்தை உண்டாகும். அதே மாதிரி யாருக்கு லக்னத்தில் 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதோ அவருக்கு வாகனத்தில் இருந்து ப்ராப்ளம்ஸ் உண்டாகும், அவருடைய மாதாவுக்கு சீரியஸாக உள்ள ப்ராப்ளம்ஸ் உண்டாகும். இப்படியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அப்போ லக்னத்தில் 4ஆம் இடத்தில் இருந்தால் அல்லே, 4ஆம் இடத்தில் பார்வை இருந்தால், அப்போ லக்னத்தில் எவ்வளோ 4, 7, 8 இடங்களிலே பார்வை இருந்தால் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்போ லக்னத்தில் உங்கள் ஜாதகப்படி செவ்வாய் இருந்தால் செவ்வாதோஷம்தான், சந்தேகம் இல்லை. அடுத்தது 2ஆம் இடம். லக்னத்தோட 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அது நல்லதல்லை. ஏனென்றால் ஏற்கனவே சொன்னேன், செவ்வாய் தீக்கட்டை, தீ அக்னி கோலத்துக்கு சமம். அது குடும்பத்தில் இருந்தால் நல்லா இருக்குமா? இல்லை. 2ஆம் இடம் என்றால் குடும்பஸ்தானம், அங்கே அந்த செவ்வாய் இருக்கிறது நல்லதல்லே. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கிறது, அது நீங்கள் கேல்குலேஷன் பண்ண வேண்டாம். சுருக்கமாக லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் நல்லதல்லே, ப்ளஸ் 2இல் செவ்வாய் இருந்தால் நல்லதல்லே. ஏனென்றால் 2இல் இருக்கப்பட்ட செவ்வாய் 7ஆம் இடத்தில் பார்வை இருக்குது. 2ஆம் இடத்தோ 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ 2ஆம் இடத்தோட 7ஆம் இடம் என்று சொல்லும்போது லக்னத்தோட 8ஆம் இடம் ஆகிறது. அதாவது இந்த 2ஆம் இடத்தோட 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது
லக்னத்தோட 8ஆம் இடம் ஆகிறது. அதாவது ஏற்கனவே சொன்னேன், பதியோட ஆயுர்ஸ்தானம். அது ஸ்திரீ ஜாதகமாக இருந்தால், புருஷ ஜாதகமாக இருந்தால் ஸ்திரீயோட, அதாவது ஒய்ஃபோட ஆயுர்ஸ்தானம். அங்கே செவ்வாய் இருக்கிறது, செவ்வாய் பார்வை இருக்கிறது நல்லதல்லே. அப்போது 2லே உள்ள செவ்வாயும் சுபம் அல்லே. அடுத்தது 4ஆம் இடத்துல இருக்கப்பட்ட செவ்வாய். 4ஆம் இடத்துல இருக்கப்பட்ட செவ்வாயை பற்றி சொல்ல போகிறோம். 4ஆம் இடத்துல இருக்கப்பட்ட செவ்வாய்க்கு 4ல் பார்வை இருக்கு இல்லையோ. அப்போ உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் தான் செவ்வாய் இருக்கு என்றால் 1, 2, 3, 4ஆம் இடத்தில் பார்வை இருக்கு. செவ்வாயோட லக்னத்தோட 4ல் இருக்கப்பட்ட செவ்வாயோட 4ஆம் இடத்தில் பார்வை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது புரிஞ்சிருக்கா? அதாவது இது லக்னத்தோட 1, 2, 3, 4ஆம் இடத்துல தான் உங்கள் ஜாதகப்படி செவ்வாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த செவ்வாய்க்கு தான் இருக்கப்பட்ட இடத்துல இருந்து 4ஆம் இடத்தில் பார்வை இருக்கு. லக்னத்தோட 4ல் இருக்கப்பட்ட செவ்வாய் அங்கே இருந்து கொண்டு 1, 2, 3, 4ஆம் இடத்தில் பார்வை இருக்கு. அப்போ லக்னத்தோட 4ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட செவ்வாய் அதோட 4ல் பார்வை என்று சொல்லும் போது அது லக்னத்தோட 7ஆம் இடம் ஆகிறது. புரிஞ்சிருக்கிறதா? அதாவது பாருங்க, லக்னம் 1, 2, 3, இது 4ஆம் இடத்துல தான் உங்களோட ஜாதகத்தில் லக்னத்தோட 4ஆம் இடத்தில் தான் செவ்வாய் இருக்கு என்றால் அந்த செவ்வாய்க்கு தான் இருக்கப்பட்ட இடத்துல இருந்து 4லும் 7லும் 8லும் பார்வை இருக்கு இல்லையோ. அப்போ 4ஆம் இடத்துல இருக்கப்பட்ட செவ்வாய் அங்கிருந்து 4ஆம் இடத்தில் பார்வை இருக்கு. 4ல் இருக்கப்பட்ட செவ்வாய் அங்கிருந்து 1, 2, 3, 4ஆம் இடம் என்று சொல்லும் போது அது லக்னத்தோட 7ஆம் இடம் ஆகுது. அப்போ 7ல் செவ்வாய் இருந்ததுக்கு சமம். அப்போ அதுவும் செவ்வாய் தோஷம்தான், அதுவும் நல்லதல்லே. இப்போ லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்தான், 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்தான், 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்தான். அடுத்தது லக்னத்தோட 7ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட செவ்வாய். 7ஆம் இடம் மங்கல்யஸ்தானம். அங்கே செவ்வாய் இருந்தால் சந்தோஷகரமான ஒரு குடும்ப வாழ்க்கை உண்டாகாது, தாம்பத்தியத்தில் பிரிவு உண்டாகும். சில நேரத்தில் அது அந்த லீகல் ப்ராப்ளம் இல்லை, டிவோர்ஸ் கேஸ் அப்படியெல்லாம் அதிக காலம் நடக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கு. அப்போ லக்னத்தோட 7ல் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம்தான். அடுத்தது அப்போ லக்னத்தோட 7ல் செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய் பாருங்க நேராக லக்னத்திலே பார்வை இருக்குது. செவ்வாய் லக்னத்தோட 7ஆம் இடம் அங்கே தான் செவ்வாய் இருக்குது. இந்த செவ்வாயை விட்டுருங்கோ, அங்கே தான் செவ்வாய் இருக்குது. அந்த செவ்வாய் நேரே லக்னத்திலே பார்வை இருக்கிறது. அப்போ என்ன ஆகும்? ஏற்கனவே லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் உண்டாகப்பட்ட அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் 7ல் செவ்வாய் இருந்தாலும் பிசிக்கலி மென்டலி வரத்தான் செய்யும். ப்ளஸ் ஃபேமிலி லைஃப்லேயும் ப்ராப்ளம் உண்டாகும். இனி அடுத்தது 8ல் இருக்கப்பட்ட செவ்வாய், அதாவது லக்னத்தோட 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அதுவும் செவ்வாய் தோஷம்தான். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அது வைதவ்ய யோகம்தான். அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு உயிருக்கு ஆபத்து உண்டாகும். இது ஸ்திரீ ஜாதகமாக இருந்தால். புருஷ ஜாதகமாக இருந்திருந்தால் வைஃபுக்கு சீரியஸாக உள்ள ஹெல்த் ப்ராப்ளம், உயிருக்கு ஆபத்து, அதே மாதிரி மாங்கல்ய வாழ்க்கையில் பிரிவு, கேசு வழக்கு விவகாரங்கள் இப்படியெல்லாம் உண்டாகும். புனர்விவாக யோகம் அப்படியே சொல்லலாம். அப்போ 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் அது செவ்வாய் தோஷம்தான். அடுத்தது 9, 10, 11, 12. 12ஆம் இடத்துல இருந்திருந்தாலும் செவ்வாய் தோஷம்தான். எப்படி என்றால் 12ஆம் இடத்துல இருக்கப்பட்ட செவ்வாய் 7ஆம் இடத்தில் பார்வை, அதாவது செவ்வாய்க்கு தான் இருக்கப்பட்ட இடத்துல இருந்து 4, 7, 8ல் பார்வை இருக்கிறது இல்லையா. அப்போ 12ஆம் இடத்துல இருக்கப்பட்ட செவ்வாய் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 லக்னத்தோட செவ்வாய் 8ல் பார்வை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது லக்னத்தோட 7ஆம் இடம் மங்கல்யஸ்தானம் ஆகிறது. இதில் அப்போ சுருக்கமாக லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும், 2ல் செவ்வாய் இருந்தாலும், 4ல் செவ்வாய் இருந்தாலும், 7ல் செவ்வாய் இருந்தாலும், 8ல் செவ்வாய் இருந்தாலும், 12ல் செவ்வாய் இருந்தாலும் அது செவ்வாய் தோஷம்தான். அதுக்கு சந்தேகமே இல்லை. இனி ஒரு விஷயம் என்ன என்றால், இந்த செவ்வாய் தோஷங்களில் உங்களோட லக்னம் மேஷ லக்னம் இல்லை விருச்சிக லக்னம் அப்படி ஆயிருந்தால், உங்களோட லக்னம் ஜாதகத்தில் நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்த ஆளாயிருந்தால் இல்லை விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஆளாயிருந்தால் உங்களுக்கு செவ்வாய் தோஷமே கிடையாது. ஏனென்றால் இது விருச்சிகம்,
விருச்சிகம் தான் உங்களோட லக்னம் என்றால் அந்த விருச்சிகத்துக்கு அதிபன் தான் செவ்வாய், அதாவது லக்னாதிபன் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி மேஷ லக்னம் தான் நீங்கள் என்றால் அந்த மேஷத்துக்கு அதிபன் செவ்வாய் தான், அதாவது அந்த லக்னத்துக்கு அதிபன் செவ்வாய். மேஷ லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் அதிபன் செவ்வாயாக இருக்கிறது. அப்போ லக்னாதிபன் எங்கிருந்தாலும் நல்லது தான் செய்யணும். அந்த சாஸ்திர பிரகாரம் ஜாதகத்துல செவ்வாய் உங்களுக்கு, அதாவது உங்களோட லக்னம் செவ்வாய் இருக்கிறது அல்லே, உங்களோட லக்னம் இப்போ செவ்வாய் இதே மாதிரி உள்ள பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருந்திருந்தாலும் உங்களுக்கு விருச்சிக லக்னமோ மேஷ லக்னமோ ஆயிருந்தால் உங்களுக்கு இந்த செவ்வாய் எங்கே இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. இனி இப்படி செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சர்வத்திர தோஷம் என்று சொன்னீங்க, அப்போ எங்களுக்கு கல்யாணமே பண்ண வேண்டாமா அப்படின்னு நினைக்கும், பண்ணலாம். இதே மாதிரி பிளானட்டரி பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காது, ஒரு செவ்வாய் தானே இருக்குது, ஏதாவது ஒரு ராசியில் இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கப்பட்ட புருஷ ஜாதகம் இல்லை ஸ்திரீ ஜாதகம் சேர்க்க வேண்டும். அப்போ அந்த தோஷம் விலகி போய்விடும். அப்போ லக்னத்தில் தான் இவருக்கு செவ்வாய் இருக்கின்றால் அந்த 7லேயோ 8லேயோ செவ்வாய் இருந்தால் அந்த தோஷம் விலகி போய்விடும். இதிலே 7லும் 8லும் இருக்கப்பட்ட செவ்வாய் தான் அதிக தோஷம் உள்ளது. லக்னத்தை விட 2ஆம் இடத்திலேயும் அதே மாதிரி 4ஆம் இடத்திலேயும் 12ஆம் இடத்துல இருக்கப்பட்ட அந்த கிரகங்களுக்கு செவ்வாய்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான தோஷம் கிடையாது. அதாவது கடினமான ஒரு தோஷம், அதாவது ஒரு ஆபத்து உண்டாகாது. ஆனால் 7லும் 8லும் இருக்கப்பட்ட செவ்வாய் 100% தோஷம் செய்யப்பட்டதாகும். அப்போ அதுக்கு கொஞ்சம் அந்த விஷ பவர், அந்த தோஷ பவர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அதனால இப்படி செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் ஆயிருந்தால் முக்கியமா 7லேயோ 8லேயோ அதே மாதிரி 2ஆம் இடம் இங்கே செவ்வாய் இருந்திருந்தால் அதுக்கு தகுந்தபடி உள்ள புருஷ ஜாதகம், அதாவது புருஷனோ ஸ்திரீயோ நம்ம பொருத்தம் பார்க்கும்போது அதை சேர்க்க வேண்டும். இனி குரு பார்வை இருந்தால் செவ்வாய் தோஷம் மாறி போகும் அப்படின்னு சில கிரந்தங்களிலே இருக்கு, சில ஆச்சாரியன்மாரும் சொல்றாங்க. அதே மாதிரி புதனோடு செவ்வாய் சேர்ந்தால் செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்றாங்க. அது சரியல்ல. ஏனென்றால் குருவோடு சேர்ந்தால் செவ்வாய் தோஷம், அது சுபக்ஷேத்திரம். முதல்ல அந்த குருவுக்கு பவர் இருக்கான்னு பார்க்க வேண்டும். சில நேரங்களில் குருவுக்கே பவர் இல்லாமல் போய்விடும். அது அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அது எப்படின்னு. அப்போது குரு பார்வை இருக்கு இல்லை குருவோடு சேர்ந்திருக்கு அதனால செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த குருவுக்கு பவர் இருக்கா என்று முதல் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் புதனோடு சேர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சில ஆச்சாரியன்மார் சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது கரெக்ட் இல்லை. ஏனென்றால் புதன் நபும்சக கிரகம், அதாவது அர்த்தநாரி கிரகம். அது பாபியோடு சேர்ந்தால் பாபியாகும், சுபனோடு சேர்ந்தால் சுபனாகும், சுபக்ஷேத்திரத்தில் இருந்தால் சுபனாகும், பாபக்ஷேத்திரத்தில் இருந்தால் பாபியாகும். அப்படி உள்ள ஒரு கிரகம். அப்போ இங்கே பாருங்க, செவ்வாய் பாபகிரகம் தான். பாபகிரகமாக இருக்கப்பட்ட செவ்வாயோடு புதன் சேர்ந்தால் அவனும் பாபியாகத்தான் மாறிவிடும். அப்போ 2 பாபகிரகங்களோட பலன் தான் அங்கே வருது. அப்போ செவ்வாதோஷம் உள்ள ஒரு ஜாதகத்தில் புதன் சேர்ந்திருந்தால் அந்த தோஷம் மாறாது, அந்த தோஷம்தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியாதவங்க நீங்கள் கேள்வி கேளுங்க, கேட்டு வச்சுன்னா அதுக்கு அர்ஹதையுள்ள கொஸ்டின்ஸ் ஆயிருந்தால் கண்டிப்பாகவே உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஜெகத் மாதா மகாதேவியின் கிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தியும் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியமும் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள்: சென்னை
கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.